பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வேன், கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிகள் அளவிடல் எந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் வரும்போதெல்லாம் மட்டுமல்ல, நீங்கள் செய்தியை கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் சத்தியம் டிவிக்காக நீங்கள் ஜெபிக்க மறக்கக்கூடாது என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். சரி, சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த புதன்கிழமை இரவில் நீங்கள் ஆர்வமாய் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்பது அதிக சந்தோஷம். ஆகவே முதலாவது கண்களை மூடி தேவனை அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு வார்த்தை என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். தேனிலும் மதுரமான ஒரு வார்த்தை. ஆண்டவரே, இந்த இரவிலே எங்களை நீர் ஆண்டவரே கட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷ வசனங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஊழியனாகி நான் ஆண்டவரே என்னுடைய சொந்த அறிவினாலோ சொந்த மூளை அறிவினாலோ பலத்தினாலோ அல்ல, ஆவியானவரே நீர் கொடுக்கிற வார்த்தைகளை பேசும்போது ஒவ்வொருடைய இருதயங்களெல்லாம் திறக்கப்பட்டு ஆண்டவரே தூரமாக இருக்கிற ஜனங்கள் விசுவாசிகள் எல்லாரும் உடைய சிலுவை அண்டை திரும்புவார்களாக. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து பாடுவோமா நம்ம ஒரு பாட்டு? தேங்க்யூ. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாள் எல்லாம் வீணாடா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாள் எல்லாம் வீணாடா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையா என்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோமா? இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த 2 வாரங்களிலே உங்களோடு நான் பேசினது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது. கடந்த வாரத்தில் சிமர்னா சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது. இன்றைக்கு நாம் வார்த்தையை வாசித்தோம், பெர்கமு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது. விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, நாம் கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம். அப்போ மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை சந்திக்க அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார்.
அப்போ சபை ஆயத்தப்பட வேண்டும். சபையிலிருந்து தான் எழுப்புதல் என்பதை நீங்கள் பல விதங்களில் அறிந்திருப்பீர்கள். எழுப்புதலுக்காக ஏகப்பட்ட ஜெபங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். நீண்ட காலமாக எழுப்புதலுக்காக பரிசுத்தவான்கள் பிரயாசப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அந்த எழுப்புதல் சபைக்குள் இருந்து தான் துவங்க போகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அப்போ நீங்கள் இந்த இரவில் சத்தியம் டெலிவிஷனுக்கு முன்பாக அல்லது சத்தியம் டிவியினுடைய இன்டர்நெட் அவங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களோடு நான் பேசுகிறேன். சபை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அதனால தான் இந்த இரவில் இந்த 11 மணிக்கு சத்தியம் டிவியில் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இந்த வசனத்தை அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பையே காது உள்ளவன் கேட்க கடவன் என்று தான் வைத்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு சபையை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன். நேரம் குறைவு, வேகமாய் வசனத்துக்குள்ளே போகலாம். வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எப்போ ஆண்டவர் பேசுறதுக்கும் மனிதன் பேசுறதுக்கும் இன்னொரு வகையில் சொல்றேன். தேவ ஊழியர்கள் மூலமாய் ஆண்டவர் தான் பேசுறாரு. இப்போ தேவ ஊழியர்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுறதற்கும் ஊழியர்கள் மனுஷீகத்தில் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னா ரொம்ப ஈஸி. அப்போ மனுஷர்கள் பேசும்போது சில நேரங்கள் மனுஷீகத்தில் பேசும்போது முகஸ்துதிக்காக குறைகளெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் அந்த நிறைவை மட்டும் அல்லது குறைவை மூடி அதை மழுப்பி இந்த சுகர் கோட்டிங் சொல்லுவாங்க, அது மட்டும் அப்படி பேசிட்டு போயிடுவாங்க. அப்படி சில ஆட்கள் இருக்காங்க. ஆனால் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ மனிதர்கள் அவர்களுடைய நிறைவையும் பேசுவாங்க, அங்கே இருக்கிற சில குறைகளையும் பேசுவாங்க. இந்த உண்மை உள்ள ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை பார்த்து அவங்களுடைய ரிப்போர்ட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லுவாங்க, கீப் இட் அப்னுவாங்க, இல்லைனா விட்டுறாதன்னுவாங்க, இந்த இதோட முடிச்சிக்காதன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போனா அவங்க ஹார்ட் அதுதான், அவங்க இன்னும் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம். நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சபையினுடைய நிறைவை பற்றி பேசுகிறார், நல்ல காரியத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அதோட விடலை, அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க 14ஆம் வசனத்தில், சில காரியங்களை குறித்து உன் மேலே எனக்கு ஒரு குறை இருக்குப்பா, சில காரியங்களில் பெர்கமு சபையே நீ குறைவுபட்டிருக்கிறாய். அதாவது பெர்கமு என்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தோடு பிணைக்கப்படுதல். உலகத்தோடு பிணைக்கப்படுதல், அதான் பெர்கமு. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும். நான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த லாக்டவுன் நாட்களில் டெய்லி நம்ம மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம்ல யூடியூப் சேனலில், ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலில். ஆனால் அடிக்கடி நான் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக பேசணும், கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும்.
அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, உங்ககிட்ட ஒரு குறைவு இருக்குப்பா, அது என்னன்னு கேட்டா உன்னுடைய போதகம், the way of preaching, உன்னுடைய டீச்சிங்ஸ்ல எனக்கு சில உடன்பாடு இல்லைன்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்போ விசுவாசிகளாகி நீங்கள் டீச்சிங்ஸை ரொம்ப கவனிக்கணும், ப்ரீச்சிங்ஸை கவனிக்கணும். இந்த கடைசி காலத்தில் பயங்கரமான உபதேசங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குல்ல. அப்போ யார் என்ன பேசினா என்னப்பா, அது அவங்களுக்கு ஆண்டவருக்கும் நமக்கு என்னப்பா, சர்ச்சுக்கு போனோமா, காணிக்கை போட்டோமா, கொஞ்ச நேரம் உட்காந்து தோத்திரம் பண்ணால் வந்துடும், அது ஆண்டவங்களுக்கு அவங்க அந்த ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறதுல நீங்கள் நல்ல நிதானிங்க. அதாவது ஆண்டவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பாலாக் என்பவனுக்கு போதனை பண்ணின பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உங்ககிட்ட இருக்கிறாங்க. அப்படின்னா அதை குறித்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு பேசுகிறேன். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாமா? இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கும் போது ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அதனால் இஸ்ரவேலர்கள் மேல கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு முந்தின அதிகாரங்கள், இந்த அதிகாரங்கள் அதாவது 24, 25, 23, 24 நீங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு அந்த பொல்லாத அந்த ராஜா முற்படும் போது ஆண்டவர் அதை அனுமதிக்காத பட்சத்தில் அங்கு சாத்தானுடைய போதனையை அங்கே அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கு போதிக்கப்பட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்களிலே அசுத்த ஆவிகள் உள்ளே நுழைய ஆரம்பிச்சுட்டு. என்னன்னு கேட்டா, இஸ்ரவேல் சித்தீமில் இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணினாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை இவனால் சபிக்க முடியல, கர்த்தர் அதை அனுமதிக்கல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு வேண்டிய வழியை இவன் வகுத்து விட்டதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் வந்து பீலையாமினுடைய போதனை. பீலையாமுடைய போதனை பாலாக்கை பிரியப்படுத்துவதற்காக இங்கே வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை திசை திருப்புகிறதற்காக அங்கு வந்து பார்த்தீங்கன்னா மோவாபின் குமாரத்திகளை பிசாசு அனுப்புகிறான். அங்கு வேசித்தனத்தின் ஆவி கிரியை செய்கிறது. அடுத்தது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் போய் புசித்து குடித்து அந்த பாகால் பேயோரை பணிந்து கொள்ளுகிறார்கள், விக்கிரகாராதனைக்கு போகிறார்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு பயங்கரமான ஒரு பாவம் வேசித்தனம் அல்லவிட்டால் விபச்சாரம். அவர் நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் அந்த பாவங்கள்லாம் போகிறதே கிடையாது அப்படின்னு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பொருளாசைக்காரனாகிய விக்கிரகாராதனைக்காரன் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 15:23 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வந்து அசுத்தாவிகள் அங்கு ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு. ரெண்டகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு ஒருமனப்பட்டிருக்கிற குடும்பங்களை உடைக்கிற ஆவி, குடும்பங்களை பிரிக்கிற ஆவி. இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஆவிகள் விக்கிரக ஆராதனைகளுக்கு சரியா இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இந்த இரவில் ஆண்டவர் சொல்றார், பெர்கமு சபையின் பாவங்கள், அது பீலையாமின் உபதேசங்கள். இன்றைக்கு கடைசி நாட்களில் பிசாசு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றதை நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்,
அதாவது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்னது? இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார், இப்போது பரலோகத்தில் இருக்கிறார், அவர் திரும்ப வரப்போகிறார். திஸ் இஸ் காஸ்பல். இதுதான் சுவிசேஷம் என்று வேதம் சொல்லுகிறது. சமீப காலம் என்றால் ஒரு 15 வருஷத்துக்கு மேலாகவே கிரேஸ் காஸ்பல் என்ற கிருபையின் உபதேசம், கிருபையின் சுவிசேஷம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னொரு பக்கம் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த கிரேஸுக்கும் ப்ராஸ்பரிட்டியும் வந்து சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி. அது என்னன்னு கேட்டால், கிரேஸ் என்று கேட்டால் கிருபை, அது தெரியும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேற்று நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா செய்த பாவங்கள், இப்போ நீ செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், இனிமே என்னென்னலாம் பாவம் நீ செய்வியோ எல்லா பாவத்துக்காக இயேசு சிலுவையில் மறிச்சிட்டாருப்பா. அதனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்காத. நேற்று வரைக்கும் நீ தண்ணி அடிச்சுட்டு ஒய்ஃபை போட்டு அடிச்சுட்டா கூட இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துட்டு ஏசப்பான்னு சொல்லிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு உலகமெங்கிலும் இந்த ஆவி பரவி கொண்டிருக்கிறது. ஒன்று இந்த மாதிரி கிரேஸ் காஸ்பல், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், அதாவது ஹைப்பர் கிரேஸ், இப்படிலாம் நிறைய ஆவிகள் தமிழகத்தில், சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட போதனைகளை கேட்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். இந்த பெர்கமு பற்றி இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டா ஜெபிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். திரும்ப அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு நீங்கள் பைபிளை திருப்புங்க. அந்த வசனத்தை நீங்கள் கவனமாக வாசிக்கணும். நாங்கள் வாசிக்கும்போது நீங்களும் அந்த வசனத்தை பார்க்கணும். அதாவது 14ஆம் வசனத்தை வாசித்த போது, பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களுடைய உண்டு. நம்பர் 1. நம்பர் 2, அதாவது என்னன்னு கேட்டால், அப்படியே நிக்கோலாய், அதாவது மதஸ்தனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அது என்ன? நிக்கோலாய். நல்ல கவனிங்க. இந்த நிக்கோலாய் இந்த வார்த்தையை நீங்க எங்க பார்க்கலாம்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நீங்க 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போமா? 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையாளருக்கும் பிரீதமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசம் பரிசுத்தாவின் இருந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூதமார்க்க தமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. இங்க பாருங்க, அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவை தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இப்போ இந்த நிக்கோலா என்ற ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டா, இவன் ஒரு காலத்தில் இந்த பாகால், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக விசுவாசிகளை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி தவறி போகும்படி செய்த பாகாலை ஆராதனை செய்து கொண்டிருந்த ஆளு. தேவ கிருபையினாலே இவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினான், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான், இரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுத்தான், ஆதி திருச்சபையில் இணைந்தான். மட்டுமல்ல, ஆதி திருச்சபையிலே ஊழியர்களால் இவன் அங்கீகரிக்கப்பட்டான் என்பதற்கு இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம். சபையில் பிரச்சனைகள் வந்தபோது இவரை சிலரை சூஸ் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் நிக்கோலாய். இவ்வேதம் சொல்லுகிறது இவர் அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்த நபர். ஆனால் காலப்போக்கில், அதாவது இவன் அந்த பழைய ஆவி இவனுக்குள்ளே கிரியை செய்து காலப்போக்கிலே இவனுடைய உபதேசங்களை அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். எப்படின்னா, நிக்கோலாய் அவன் என்னன்னா, ஒரு கால், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்துக்குள்ளும் ஒரு கால் சபைக்குள்ளேயும். உலகமும் இருக்கலாம் பரவாயில்ல, சபையிலையும் நீங்கள் இருக்கலாம் பரவாயில்ல, பரிசுத்தமாக ஒரு பக்கம் இருந்துக்கிடுங்க, ஒரு பக்கம் அப்போ சில, அதாவது கொஞ்சம் எப்போது கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கோங்க பரவாயில்ல, எப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அடித்தா பரவாயில்லன்றாங்கள. அதை மாதிரி இந்த நிக்கோலாய் உபதேசம் எப்படின்னு கேட்டால், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய செய்திகள். எல்லாருக்கும் எல்லாமா இருக்கட்டும், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், அப்போ சரியில்லை, அவர் விட்டுட்டேன், இன்னொரு கல்யாணம் பண்ணி பரவாயில்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நிறைய ஆவிகள் இன்றைக்கு சபையில் அலைந்து கொண்டிருக்கிறது.
இதைத்தான் பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நிக்கோலாய், அவனுடைய உபதேசமும் உங்ககிட்ட இருக்குப்பா. இவன் ஏற்கனவே பழைய அந்த 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 பாகால் ஆவிகளை, பாகால் தீர்க்கதரிசிகள், பாகால்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதாவது இந்த எலியா வைராக்கியம் கொண்டு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சவால் வைத்து, நம்ம ஒரு பலிபீடத்தை கட்டுவோம், எந்த தெய்வம் அக்னியை இறக்குதோ அந்த தெய்வம் தாண்டா தெய்வம் சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ண ஞாபகம் இருக்கா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் சேலஞ்ச் பண்ணி, அப்போ அக்னி அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி முதல் வாய்ப்பு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்தான். அவன் என்னென்னமோ ஆட்டாடி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் பார்த்தானுங்க. கடைசியில் அக்னி இறங்கலை, ஒன்று இறங்கலை. இவர் ஒரே ஒரு வார்த்தை, அக்னி அருளும் தெய்வமே தெய்வம், என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணின போது அக்னி வானத்திலிருந்து மட 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 மடன் இறங்கி வந்தது. அவ்வளவுதான். அவ்வளவு தீர்க்கதரிசிகளையும் அவன் கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஆற்றங்கரையில் அவன் வெட்டி போட்டான். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த எலியா ஒரு பெரிய கத்தியை வைத்து கொண்டு நிற்பது போல ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளின் ஆவிகளை எலியா பரலோக ஆவியை கொண்டு முறித்து போட்டான். ஆனால் இந்த நிக்கோலாயுடைய உபதேசம் என்னன்னு கேட்டா, அந்த பழைய ஆவிகளையும் உள்ளே நீங்க வைத்துக் கொள்ளலாம், நீங்க அபிஷேகத்தில் நிரம்பலாம். ஏன்னா இவன் அபிஷேகத்தில் நிரம்பின சபைக்குள்ளே இருந்த ஒரு ஊழியக்காரன். ஆனால் காலப்போக்கிலே அவன் பின்வாங்கி போய்விட்டான். அவன் ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்பீக்கரா மாறிட்டான். Do you understand? புரியுதா? இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டிய ஆட்கள். அப்போ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இருந்தால் கூட ஒருத்தர் சொல்றாரு, அவனே இந்த விசுவாசிகள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரே வேதனையிலும் கஷ்டத்துலையும் வரான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தால் அது பண்ணாத இது பண்ணாத, அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க பிரதர், ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளாக கத்துறவங்க கூட இருப்பாருப்பா அப்படின்னு சொன்னான். அது தப்பு கிடையாது. ஆனால் அதை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் இப்படி இருக்கணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும்னு சொல்லாமல் விட்டுட்டா, அப்போ நான் அவனுடைய பணத்தை வஞ்சித்து அந்த காணிக்கை பணத்தை வச்சு நான் என்ஜாய் பண்ணுறனே தவிர அந்த ஆத்துமாக்களை நான் தேவனுக்கு நேராய் நடத்தவில்லையே, நான் கணக்கு கொடுக்கணும் இல்லை. அதனால இன்றைக்கு இரவிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நிக்கோலாய் மதத்தினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உங்ககிட்ட இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முந்தினதில் பாலாக் என்பவனுடைய போதனையில் பீலையாமுடைய உபதேசத்தை போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள், பீலையாமின் போதகத்திலேயே வேசித்தனமும் விபச்சாரமும், அதாவது அந்த விக்கிரக ஆராதனையும் புசிப்பும் குடிப்பும் எல்லாம் அங்கே வந்துருச்சு. அதனால இந்த நிக்கோலாய் உபதேசமும் இங்கே வந்துருச்சு. இந்த நாட்களில் நான் உங்களுக்கு பாரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிற சத்தியம் என்னன்னு கேட்டா, ஐயா உங்களுடைய உபதேசத்தை நீங்க கவனிங்க. நீங்க ஆலயத்துக்கு போகும்போது அங்க என்ன டீச் பண்றாங்க, என்ன ப்ரீச் பண்றாங்க, அதாவது முன்ன அவர் எப்படி பிரசங்கம் பண்ணாரு, இப்ப எப்படி பிரசங்கம் பண்றாரு, அதை நீங்க கவனிக்கணும். அதுதான் முக்கியம். காதுள்ளவன் கேட்க கடவன். அதாவது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய விதத்துல தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒரு கணவன் மனைவி சண்டை வந்துட்டா காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சு அவங்கள சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. சுவிசேஷ ஊழியத்தில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில், சபைக்கு அடுத்த விஷயத்தில், பரிசுத்தத்துக்கு அடுத்த விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸுக்கு இடம் கிடையாது. காம்ப்ரமைஸ் தான் கன்ஃபியூஷனை கொண்டு வரும், காம்ப்ளிகேஷனை கொண்டு வரும். ஆகவே கர்த்தரை நோக்கி பார்த்து ஓட வேண்டிய ஒரு காலத்தில் வந்துட்டோம். அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெர்கமு என்னாலே அவன் உலகத்தோடு பிணைக்கப்பட்டு கிடக்கிறவன். ஆகவே தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் நானும் உலகத்தில் தான் வாழ்றோம். ஆனால் உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. உலகத்தின் ஆவி நமக்குள்ள வந்துடக்கூடாது. உலகத்தின் ஆவியை மேற்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். தற்செயலாக ஏதாகிலும் தேவன் விரும்பாத சுவாபம் வந்துட்டா உபவாசம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. அவர் உங்களுக்கு தருவார், அவர் உங்களை உயர்த்துவார், அவருக்காக நீங்கள் எழும்புவீர்கள். சரியா? இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நீங்க கேட்ட தேவன் அருவருக்கிற 2 காரியம்.
ஒன்று பீலையாமுடைய போதகம், அதை காட்டி கொடுத்தேன். அதாவது என்னாகமம் 25ல் இப்போ அந்த நிக்கோலாய் உபதேசம், அதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இந்த நாட்களில், அந்த நாட்களில் மட்டுமல்ல, ஆதி திருச்சபையில் மட்டுமல்ல, இந்த நாட்களில் நிறைய உபதேசங்கள், மாறுபட்ட காரியங்கள் வந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் வந்து கர்த்தாவே ஒரு எல்லாவற்றுக்கும் அப்பாவியாக இருந்துடாதீங்க, எல்லாத்துக்கும் ஆமான் சாமி போட்டுறாதீங்க. பாஸ்டர் ஒரு நாள் அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்களே, இது என்னப்பா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேளுங்க. ஏனென்றால் கடைசி காலம். இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள், வசனத்தை புரட்டுகிறவர்கள், அல்லது பணத்துக்காக, உலகத்துக்காக தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் அநேகரை பிசாசு எழுப்பியிருக்கிறான். அதனால சபை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ஜெபிக்கலாமா ஆண்டவர் நோக்கி? இந்த இரவில், ஆண்டவரே, நான் பெர்கமு சபையில் இருக்கக்கூடாதப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை, பெர்கமு சபையின் அனுபவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்பவும் வேணும் ஆண்டவரே. சத்துருக்களுடைய சதி மோசங்களை, அவனுடைய தந்திரமான போதங்களை, ஜனங்களை வழி தப்பி போக செய்கிற கவர்ச்சியான பிரசங்கங்களை, காதுக்கினிய செய்திகளை நான் அடையாளம் காணக்கூடிய கிருபைய எனக்கு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, தாரும் ஆண்டவரே. கேளுங்க. சந்தாரா காதாரா மாகாதரோ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. தகப்பனே, இந்த இரவிலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடந்து கொள்ள கிருபை தாரும். வேத வசனத்தின் ஆழங்களை கற்றுத்தாரும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஆயிரமான தேவ பிள்ளைகளை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், அபிஷேகத்திலே நிரப்பும். உமக்காக ஆண்டவரை கிருபையின் பாத்திரங்களாக பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.